ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது, இதுவரைக்கும் பார்த்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ட எல்லாத்தையும் மொத்தமா ஒரு இந்தியன் மார்க்கெட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எஸ்எம்சி வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்தியன் மார்க்கெட்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கேள்விக்கு பதிலா இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ இது வரைக்கும் நான் பேக் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கு ரிசல்ட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ எடுத்திருக்கேன். இப்போ இது பார்க்கலாம் வாங்க. நீங்க முதல்ல ஒரு ஸ்டாக்ல பை பண்ண போறோமா செல் பண்ண போறோமா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல்ல மார்க்கெட்டோட டைரக்ஷன் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுது பாருங்க. மார்க்கெட் இங்கேருந்து வந்து கீழே போயிட்டு மேலே வந்து கீழே இருந்து போகுது. போய் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல பாருங்க இம்மிடியட்டா இந்த ஹையை கட் பண்ணி ஒரு பிஓஎஸ் வச்சிருக்கு. ஸோ வச்சுட்டு மறுபடியும் திரும்பி என்ன பண்ணுது மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வருது, கீழே வந்துட்டு மேலே போகுது. ஸோ அப்போ என்னன்னா அந்த இடத்துல இது ஒரு பிஓஎஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா பிஓஎஸ் நடந்தது. ஸோ கண்டினியூஸாக பிஓஎஸ் அப்சைடு நடக்கிறதுனால நமக்கு இது என்ன தெரிஞ்சுக்கலாம், மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா புல்லிஸாக இருக்கு, அப்சைடு உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட்டோட டைரக்ஷன் நமக்கு அப்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ புல்லிஷ்னா நம்ம பை தான் பண்ணணும். ஸோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம், மார்க்கெட் டைரக்ஷன் ஐடென்டிஃபைடு. ஸோ பைங்கிறதே ஐடென்டிஃபைடு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டாவது இதோட சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இப்போ என்ன பண்ணா மேலே ஹை போயிட்டு ஹைலேருந்து திருப்பி கீழே வரணும், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் புல் பேக் வரணும். அது எந்த இடத்துல வருதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுதான் ஹையா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் இப்போ வந்து நமக்கு என்னன்னா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த லெவல்லேருந்து நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது. நான் இதை வந்து இப்போதைக்கு ஹை நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் புல் பேக் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது நாம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் பார்க்கணும். இப்போ இதுக்கும் இந்த ஏரியாவுக்கும் நம்ம ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் டூல் போடுறோம். இது எப்படி போடணும் அப்படின்னா என்னோட வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது பார்க்கலன்னா அதை பாருங்க. ஸோ இந்த ஏரியா நமக்கு என்ன ஏரியா அப்படின்னா ப்ரீமியம். ப்ரீமியம் நம்ம என்ன பண்ணணும், ஒன்லி செல்லிங் தான் பார்க்கணும். இந்த ஏரியா டிஸ்கவுண்ட், இந்த ஏரியா இது ப்ரீமியம், இந்த ஏரியா டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட்ல வந்துட்டு மார்க்கெட் திரும்பி போகணும். டிஸ்கவுண்ட்ல இருக்கிற ஆர்டர் பிளாக் தான் நமக்கு வந்து மோர் வேல்யூ. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்க நம்ம பார்க்குற எந்தெந்த ஆர்டர் பிளாக் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது. ஸோ இப்போ இந்த ஏரியாவுக்குள்ள வந்து இங்கே எங்கேயாவது வந்துட்டு தான் மார்க்கெட்டு மேலே போகணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல எங்கெங்கே ஆர்டர் பிளாக் வேலிடான ஆர்டர் பிளாக் இருக்குன்னு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஆர்டர் பிளாக் ஆல்ரெடி மிட்டிகேட் ஆகி மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கடுத்த வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது. ஸோ நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்று. அதுக்கடுத்து வேறு எங்கேயாவது ஆர்டர் பிளாக்னா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு டெசிஷனல் ஆர்டர் பிளாக். நாம இப்போ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் ஒன்று மார்க் பண்ண போகிறோம். இங்கே இருக்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ஸோ ரெண்டாவது ஆர்டர் பிளாக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது ரெண்டு ஆர்டர் பிளாக்கும் நமக்கு டிமாண்ட் ஜோனு. மார்க்கெட் மேலேருந்து வர்ற மார்க்கெட் ஒன்று இதில் பட்டு இங்கேருந்து கீழே வந்து சோச்சு வச்சுட்டு மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா இதே சோனை உடைச்சிட்டு ஃப்ளிப் பண்ணி எடுத்துட்டு கீழே வந்துட்டு திரும்பி இங்கேருந்து சோச்சு வச்சு மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த ஏரியாவை உடைக்கணும், உடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ட்ரெண்டே மாறும். ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கனால இது உடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பை தான் பார்க்க போகிறோம். ஒன்று இதில் வந்து மார்க்கெட் என்ட்ரி எடுத்துட்டு மேலே போகணும், அப்படிலாட்டி இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டு போகணும். இதுதான் இப்போதைக்கான ரெண்டு வாய்ப்பு. ஸோ நம்ம ரெண்டு ஜோனை மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம், அடுத்த மூவ் என்ன கொடுக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் பாருங்க சடனாக ஒரு இம்பல்ஸ் கேண்டில் போட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு, ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணல என்ட்ரி நமக்கு இங்கே கிடையாது. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ட்ரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் மேலே இருந்து அந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு கீழ் நோக்கி வருது. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபிளிப் என்ட்ரின்னு சொல்லுவோம். கரெக்டாக பாருங்க, ஒரு இம்பல்ஸ் கேண்டில் மார்க்கெட் மேலேருந்து வந்து இங்கே உடைச்சு திரும்பி கீழே வரான். இப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து போகும், மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்து சோச்சு வச்சுட்டு மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, மார்க்கெட் வரான், இதுக்கு கீழே இந்த ஜோனுக்கு எப்போ இன்வேலிட் அப்படின்னா இந்த நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த கீழே வந்து பாடி க்ளோஸ் பண்ணணும். அப்படி பாடி க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜோன் வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இவன் இவ்வளோ தூரம் கூட விக்கு விடலாம். விக்கு விட்டு என்ன பண்ணுவான், இதுக்கு ப்ரீவியஸாக இருக்க ஆர்டர் கீழே இருக்க எல்லா என்ட்ரி எடுத்துட்டு இதுக்கு பின்னாடி ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு மார்க்கெட்டு டுவோர்ட்ஸ் மேலே போகும். பட் இப்போ இந்த இடத்துல நமக்கு என்னன்னா பாடி க்ளோஸ் வைக்கல. ஓகே, பாடி க்ளோஸ் வைக்காம மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான், கீழே வந்துட்டு மேலே மூவ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஜோன் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு இந்த இடத்துல இப்போ என்ட்ரியும் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பை ஆர்டர் போட்டு வைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இங்கே என்ட்ரி, நம்ம கன்ஃபர்மேஷன் தான் என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம், மேலே போய் இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இதுதான் நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட். இப்போ என்ன நடந்துட்டு பார்க்கலாம். மார்க்கெட் மேலே போகிறோம், நம்மளோட என்ட்ரி எடுத்துட்டான். ஸோ மேலேருந்து கீழே வந்ததுக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி நமக்கு எடுத்துகிட்டு, மேலேருந்து கீழே வந்ததுக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துட்டு மேலே போகுது ஒன்று.
ஸோ ரெண்டாவது என்ட்ரி செகண்ட் என்ட்ரி எடுக்கிறது இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் கீழே வரும். என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. செகண்ட் என்ட்ரியை நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக வைக்கிற மாதிரி வரும். ப்ராஃபிட் வரும்போது அதிகமாக வரும். ஸோ ஆல்ரெடி இந்த ஆர்டர் பிளாக் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். ரெண்டாவது ஆர்டர் பிளாக் இங்கே போட்டிருக்கு. ஸோ நமக்கு அப் சைடுன்னு தெரியுது. ஸோ அதனால் இந்த இடத்துலையும் மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ செகண்ட் என்ட்ரி எடுக்குதான்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்திருக்கு நம்ம ஏரியாவுக்குள்ள. ஸோ அந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்குது. ஸோ என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் டுவர்ட்ஸ் அப்சைட் போகுது. ஸோ நம்ம டைரக்ஷனில் மார்க்கெட் போகுது. ஸோ இனி வரும் நாட்களில் மார்க்கெட் இங்கே போய் இந்த ஹையை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப் ட்ரெண்டு மார்க்கெட் மேலே போய் இந்த ஹையை உடைக்கணும். அப்படி இல்லைன்னா கீழே வந்து இந்த லோவை உடைச்சிட்டு திரும்ப மார்க்கெட் டைரக்ஷன் மாற்றணும். அப்படி மாற்றினா தான் நமக்கு இது டவுன் ட்ரெண்ட் ஆகும். இன்னும் இங்கே போய் உடைக்கிறதுன வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் ஒரு சார்ட் எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபேவரட் ஸ்டாக் என்னவோ அதில் இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஸ்மார்ட் மணி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்க ஸ்மார்ட் மணி லேர்னிங் பிளேலிஸ்ட்டை பார்த்து நீங்கள் ஸ்மார்ட் மணியை பற்றி கற்றுக்கிறீங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. டேக் கேர்.